இந்த 12வது மாசம் இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாசமா இருக்கட்டும். 12வது மாசம் நன்மை நிறைந்த மாசமா இருக்கட்டும். 12வது மாசம் தெய்வீக மாசமா இருக்கட்டும். 12வது மாசம் எல்லா பாரங்களையும் நீக்கக்கூடிய ஒரு மாதங்களாய் நீ மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் நாங்க வச்சிருக்கிறோம். அந்த விண்ணப்பத்துக்கு எல்லாம் நீ நல்ல பதிலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இடத்துல இருக்கிற அருமையான தங்கையாவுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அருமையான அக்காவை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்கு இருவருக்கு இருக்கிற சரீர பலவீனங்களை என் தேவனாய் கர்த்தர் நீ மட்டுமாய் விடுவித்து நீ விடுதலை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். போராட்டங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீ எடுத்து மாற்றும்படியாய் உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆமீனான சரீர ஆரோக்கிய பலத்தோடு கூட வேலை செய்ய ஞானத்தை கொடுங்க. கடன் பாரங்கள் கேஸ் பரிச்சு எல்லாவற்றிலும் நீ அதிசீக்கிரமா நல்ல ஒரு விடுதலை தரப்போறபடினால் உமக்கு நன்றி. கொடுக்கப்பட்ட 2 பெண் மக்கள் ஆண்டவரை மருமக்கமார் பேர குழந்தைகளுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ நன்மைகளை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அருமையான எபினேசருக்காய் உடைய சமூகத்தில் கடந்து வருகிறேன். உடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காய் கொடுக்கப்பட்டதான காரியங்களுக்காய் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கூட்டாய் கொடுக்கப்பட்ட மகளுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில செய்ய போற அடையாளங்களுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளையுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்ய எதிர்காலத்தை குறித்து உடைய பிள்ளைகள் புரிந்து ஆமென் ஆண்டவரே. தெய்வீக நன்மைகள் என்னது என்று சொல்லி அறிந்து கொள்ள நீ கிருபை பாராட்டும்படியாய் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பெற்றோருடைய குடும்பம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அருமையான ஆண்டவரே, எசேக்கியாவுடைய குடும்பத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய மகனை கூட நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கூட்டாய் கொடுக்கப்பட்ட உடைய மகளை நீங்க பொறுப்படுங்க. உடைய பிள்ளைகளுக்கு அநேக மன பாரங்கள் உண்டு, மனதிலே சொல்ல முடியாத வேதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு. எல்லாவற்றிலுமே நீ விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தன்னுடைய இளைய மகனை குறித்து உடைய பிள்ளைகள் பாடுகிற பாடுகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நீ லூக்காவில் சொன்னீங்க ஆண்டவரே, இளைய குமாரனை மூத்த குமாரனை குறித்து பார்க்கும் பொழுது கெட்டு போனவன் 2வது திரும்பி வந்தான் என்று சொல்லி இந்த வருடம் முடிகிறதுக்கு முன்பதாக அவன் இந்த இடத்தை தேடி ஓடி வருவதற்கு தேவையான ஞான இருதயத்தை நீர் அவனிலே தரும்படியாய் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் உடைய மகனை நீர் புடமிட போறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றும்படியாய் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, தங்கமாமாவை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு தேசத்தில் இருந்தாலும் இந்த நாளில நேற்றைய தினம் இந்த நாளும் இந்த இடத்துல கடந்து வந்து உடைய திருவிருந்துகளில் உபவாச கூடுகளில் இந்த வருஷத்தின் துவக்க ஆண்டவரை கடைசியில பங்கெடுக்கும்படியாய் நீ கிருபை பாராட்டினே அதற்காக ஸ்தோத்திரம். தாயாருக்கு சரீர சுகபல ஜீவன்களை கொடுங்க, ஆத்மீக பலனை கொடுங்க, ஜெப வாஞ்சைகளை கொடுங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை மிகுந்த ஆண்டவரை தாயாராய் மாற்றி காண்பதற்கு தேவையான எல்லா ஞானத்தை கொடுக்கப்பட்ட பெண் மக்கள் மருமக்கமார் ஆண்டவரை பேர குழந்தைகள் மகன் மருமகள் பேர குழந்தைகள் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கப்படியாக உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியார்களை உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. அடியார்கள் மேலே உடைய கரம் வெளிப்படட்டும். எங்களை கொண்டு இந்த தேசத்தில் எவைகளை செய்ய முடியாது முன்குறித்து வைத்திருக்கிறோம், அவைகளை வெளிப்படுத்தி கொடுங்க. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஊழிய எல்கைகளை விரிவாக்கி கொடுங்க. ஊழிய பாதைகள் நன்மைகளை வெளிப்படுத்தி கொடுங்க. அற்புதமான அடையாள அதிசயமான வார்த்தைகளை என் இருதயத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் வாயிலை வெளிப்படுத்தபடியாக ஜெபிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் அப்படியா எங்களுடைய வாழாடி மேற்பட்டு பகுதியை முழுவதுமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்து எங்களை பின்னேச மீதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதித்தள்ள முடியாது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.